ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆதிம மனிதனாகி முதல் நபியும் தூதனுமாகி எல்லாமல்ல அல்லாவின் ஹலீஃபையாகி பூமியில் நியோகிக்கப்பட்டார். அவருடைய கண்ணியமிக்க இறைதூதின் பாரம்பரியம் நிலைநாட்டும் கடைசி வாரிசாக முஹம்மது நபிகள் நாயகரும் அர்ப்பணிப்பாக பணியாற்றினார். திருமறையின் மறைவுக்குப் பிறகு கியாமத் நாள் வரை நீடிக்க வேண்டிய ஆன்மீக ஹிலாஃபத்தின் நிகரற்ற தொடர்ச்சியின் உருவங்களாய் ஹுலஃபா ராஷிதுகளின் 3 தசாப்த காலம், பிறகு அமவிகளின் 190 ஆண்டுகள், பிறகு 5.25 நூற்றாண்டு காலம் அப்பாசிகள், அதற்கு பிறகு 6 நூற்றாண்டு காலம் த ஒட்டோமன் எம்பயர் என்று வரலாற்றில் எடுத்துக்காட்டான ஆன்மீக வல்லரசின் ஒத்த பெயரான உஸ்மானிகளின் ஹிலாஃபத். உஸ்மானிகளின் இறுதியில் வெளிப்புற சக்திகளால் இஸ்லாத்தின் ஒற்றமைப்புக்கு முற்றுப்புள்ளியானது. எனினும் இமாம் மஹ்தி வரை சென்றடைய வேண்டிய ஹிலாஃபத்தின் நேரான கொள்கை தொடர்புக்காக உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெவ்வேறு இயக்கங்களாக சுன்னத் ஜமாஅத்தின் அமைப்புகள் உருவாகத் தொடங்கியது. சமஸ்த கேரளா ஜம்இய்யத்துல் உலமா தொடர்ச்சி முறையாத ஆன்மீக ஹிலாஃபத்தின் சங்க சக்தியான கேரளா உருவமைப்பு மலையாளக்கரையின் பெரும்பான்மையை பிரதிநிதித்துவப்படுத்தும் இயக்கம். மறைந்த சிறந்த மத அறிஞரும் காதிரியா மற்றும் பாஅலவியா சூஃபி மார்க்கத்தின் ஆசிரியருமான சையீத் அப்துர் ரஹ்மான் பாஅலவி வரக்கல் முல்லக்கோயத்தங்கள் அவர்களால் 1926 ஜூன் 26 துவங்கப்பட்ட சங்க அமைப்பு அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்தின் நேர் திசை நோக்கி வரக்கல் முல்லக்கோயத்தங்கள், பாங்கில் அஹ்மது குட்டி முஸ்லியார், வாழக்குளம் அப்துல் பாரி முஸ்லியார், கே சொதகத்துல்லாஹ் முஸ்லியார், ரயீசுல் முஹக்கிகீன் கண்ணியத் அஹ்மது முஸ்லியார், கே அபூபக்கர் ஹஸ்ரத், சையீத் அப்துர் ரஹ்மான் இம்பிச்சி கோயத்தங்கள் அல் அஸ்ஹரி, காளம்பாடி முஹம்மது முஸ்லியார், குமரம்புத்தூர் ஏபி முஹம்மது முஸ்லியார் போன்ற உலமா பெருமக்கள் சமஸ்தாவின் தலைவர்களாக ஒவ்வேறு காலகட்டங்களில் இயக்கத்தின் தலைமையில் அமர்ந்துள்ளனர். PV முஹம்மது மௌலவி கள்ளிக்கோட்டை, பரவண்ணா முஹீதீன் குட்டி முஸ்லியார், ஷம்சுல் உலமா EK அபூபக்கர் முஸ்லியார், செருஷேரி ஜெயினுத்தீன் முஸ்லியார் போன்ற மாமனிதர்கள் ஆன்மீக ஹலீஃபாக்களாக ஆற்றல் மிகுந்த செயலாற்றிய காலம் சமஸ்தாவின் பொற்காலம். இன்று தலைமையில் சையீதுல் உலமா முஹம்மது ஜிஃப்ரி முத்துக்கோயத்தங்கள், பேராசிரியர் கே ஆலிக்குட்டி முஸ்லியார், MT அப்துல்லா முஸ்லியார், கொய்யோடு உமர் முஸ்லியார் மற்றும் பாணக்காடு சாதாத்தியங்கள். சமஸ்த கேரளா இஸ்லாமிய கல்வி வாரியம், சுன்னி யுவஜன சங்கம், சுன்னி மஹல் கூட்டமைப்பு, சமஸ்த கேரளா சுன்னி மாணவர் கூட்டமைப்பு, சமஸ்த கேரளா ஜம்இய்யத்துல் ஹுதபா, சமஸ்த கேரளா மத்ரசா மேலாண்மை சங்கம், சுன்னி பாலவேதி போன்றவை பல்வேறு நிலைகளில் இருப்பவர்களுக்கான செயலரங்கங்கள். சமஸ்தா தேசிய கல்வி கவுன்சில் SNEC மற்றும் ஜாமியா கெலிமா தய்யிபா பரங்கிப்பேட்டை தமிழ்நாடு உள்ளிட்ட தேசிய மற்றும் சர்வதேச கல்வி புரட்சிகள், சுப்ரபாதம், சுன்னி அஃப்கார், சத்யதாரா, அல் முஅல்லிம் மற்றும் குடும்பம் ஆகியவை அதிகாரப்பூர்வ செய்தித்தாள்கள். നമ്മുടെ നാട്ടിൽ സമസ്തക്ക് ഒരു വലിയ സമ്മേളനം നടത്തുവാനുള്ള ഇടം പോലും ഇല്ല എന്ന് ഈ മഹാസമ്മേളനം തെളിയിച്ചു കഴിഞ്ഞിരിക്കുകയാണ്. അതുകൊണ്ട് തന്നെ ഇവിടെ സമസ്ത മാത്രം ഒന്നേയുള്ളൂ, സമസ്ത ഒന്നേയുള്ളൂ. ആ സമസ്തയാണ് നമ്മുടെ ഈ സമസ്ത. ആരെങ്കിലും എന്തെങ്കിലും പേര് വെച്ചുകൊണ്ട് ഞങ്ങൾ സമസ്തയാണ് എന്ന് ആരെങ്കിലും പറയുന്നുണ്ടെങ്കിൽ തീർച്ചയായിട്ടും
ആരും അത് വിലപ്പോവുകയില്ല എന്ന് நூற்றாண்டை ഈ அடையக்கூடிய சமஸ்த സന്ദർഭത്തിൽ கேரள ഞാൻ പറയാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. അതാണ് നമ്മുടെ நாட்டின் நலம் மற்றும் முன்னேற்றத்திற்காக அரசியலமைப்பு சட்டம் சிறுபான்மையினரின் உரிமைகள் மற்றும் தார்மீக விழுமியங்களை பாதுகாப்பதற்கும் ஜாதி மதம் அரசியல் வேறுபாடின்றி ஒத்துழைப்பதற்கும் மதத்தில் எழுப்பும் புதிய வாதங்களுக்கு எதிராக தாராளவாத சிந்தனைகளுக்கு எதிராக லட்சிய தூய்மையுடன் இளமையின் பிரகாசத்துடன் அசைக்க முடியாத படிகளை ஏறி வரலாறு படைக்கும் முபாரக்கான இயக்கத்தோடு சேர்ந்து பணியாற்ற வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழனைத்தும். அன்பான பேரியக்கத்திற்கு பிரார்த்தனைகளுடன் பிறந்த நாள்